காலேஜ் டைம்ல இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நெறைய பசங்கள்ட்ட பேசுவாங்க. எனக்கே தெரியாம ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு பையனோட வெளிய போயிட்டு வந்திருந்தாங்க. நான் உடனே அவங்கள்ட்ட வந்து கேட்டேன். "என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் என்ட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு வந்து, "நீ என்ன சந்தேகப்படுறியா? என்ன கண்ட்ரோல் பண்றியா? நீ என்ன இப்படி பண்றியா? அப்படி பண்றியான்னு" ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. இது ஒன்ஸ் ஓகே பரவால்ல என் மேல தான் தப்பு நானும் விட்டுட்டேன். நான் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கேன் போல அப்படின்னு நானும் விட்டுட்டேன். தென் போக, போக இது என்னாச்சு அப்டின்னா, அவங்க பசங்களோட நெறையா பேசுறது, Instagramல நெறையா பேசுறது, இந்த மாரி நெறையா விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப ஒரு மாரி இன்செக்யூர்டா ஃபீல் ஆச்சு ஓகேவா? தி திங் அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, "நீ வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ற. நீ வந்து இப்டி தப்பா நெனைக்கிற. இது வந்து தப்பு. நீ தான் மாத்திக்கணும்" அப்டி சொல்லி சொன்னாங்க. நான் அந்த சமயத்துல என்ன பண்ணேன்னா, ஆமா, ஆமா நான் தான் தப்பு. நான் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கேன். நான் ரொம்ப வந்து மேல் சாவனிஸ்ட்டா இருக்கேன். நான் தான் அப்டி பண்ணிட்டு இருக்கேன். நான் தப்பு அப்டி சொல்லி நான் நம்பிட்டு இருந்தேன். நான் ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கேன்னு சொல்லி. பட் ரீசென்ட் டைம்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எனக்கு இதே மாரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. த திங் நான் கரெக்ட்டான பொண்ண வந்து கரெக்ட்டான ஒரு கேர்ள வந்து நான் செலக்ட் பண்ணவே இல்ல. அட் த சேம் டைம் எனக்குன்னு ஒரு ஒரு ட்ரீம் கேர்ள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பெருசா வந்து ஐடென்டிஃபை பண்ணவே கிடையாது. சும்மா பொண்ணு அப்படிங்கிறதுக்காக உடனே போய் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு அழகா இருக்கா? ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்ஷன்ல வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு என்ன ஆச்சுன்னா, டீஜெனரேட்டான அதாவது வந்து ரொம்ப ஒரு டீஜெனரேட்டா இருக்கிற ஒரு பொண்ணுங்களோட பழகுற மாரியான நெறைய வாய்ப்புகள் அதிகமா அமைஞ்சுச்சு. ஓகே. த திங் இந்த வீடியோலாம் நீங்க பார்க்குறீங்க. இப்ப என்னோட சிச்சுவேஷனோட உங்களோட லைஃப்லாம் வந்து ஒத்துப்போவும் அப்டின்னா, கம்பல்சரியா உங்களுக்குமே மேபி வந்து இந்த மாரி பொண்ணுங்க வந்து கண்டிப்பா செட் ஆகவே மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி நமக்கான ஒரு ட்ரீம் கேர்ல நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், நம்ம லைஃப்ப எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்டை எடுக்கிறோம், ஒரு பேண்ட் எடுக்கிறோம் அப்டின்னா, நம்ம யோசிச்சு ஒரு ரூ. 500 ரூ. 600 நம்ம யோசிச்சு எடுக்கிறோம். ரைட். எதுக்காக ஒரு 2 வருஷம் இல்ல ஒரு 1 மாசம் இல்ல ஒரு 6 மாசமாவது நம்ம போட்டுட்டு இருக்கோம்ல அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொண்ணையோ, ஒரு பையனையோ செலக்ட் பண்றோம் அப்டின்னா, லைஃப் லாங் அவங்க கூட நம்ம வாழ போறோம் இல்லையா? அப்ப இது ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். ஸோ, அப்ப இந்த லாங் டெர்ம் ப்ராசஸ்க்கு நெறைய டைம் எடுக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிற, நல்ல அழகாவும் இருக்கிற, எல்லாமே ஓகே, எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு பொண்ண தானே நம்ம செலக்ட் பண்ண முடியும். ரைட். ஸோ இதே கேர்ல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாமே ப்ராப்பரா இருக்கிற ஒரு டிசிப்ளினா இருக்கிற ஒரு சூப்பரா இருக்கிற ஒரு பையனா தானே நீங்க செலக்ட் பண்ண முடியும். நம்ம வந்து சும்மா ஏனோ தானோன்னு போய் பண்ணக்கூடாது இல்லையா? இது வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட். நம்ம நாளைக்கு நம்மளோட பார்ட்னர பொறுத்து தான் நம்மளோட சில்ட்ரன் வந்து அமைவாங்க இல்லையா? அப்போ இது எல்லாத்தையுமே பொறுத்து நம்ம சில்ட்ரனோட எதிர்காலம் இது எல்லாமே பொறுத்து தான் அந்த விஷயம் இருக்குங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ண போறவங்கள ப்ராப்பரா பார்த்து சூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கேஜே நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நம்பர் 1 நம்ம ஏன் ஒரு குட் குவாலிட்டியான ஒரு பொண்ண அட்ராக்ட் பண்ண முடியல, இல்ல குட் குவாலிட்டியான ஒரு மேல் அட்ராக்ட் பண்ண முடியல அப்டின்னா, நம்மளோட பாஸ்ட்ல நடந்த ட்ராமாஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஒரு ட்ராமாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது இப்போ ரீசென்ட் டைம்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் கொண்டு போவோம். ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஒருவேள இவங்களும் அவங்கள மாரியே பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஏன்னா ஏன்னா இந்த விஷயம் எனக்கு நெறையா இருந்துச்சு. லைக் என்னோட பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட அந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என் கூட இருந்த எல்லா பொண்ணுங்க மேலயும் நான் வந்து யோசிப்பேன். பட் அது கரெக்ட்டா தான் இருந்துச்சு ஓரளவாச்சும். பட் நான் பார்த்த பொண்ணுங்க எல்லாமே அந்த மாரியான ஒரு லைக் என்னைய சீட் பண்ற மாரியான, இல்ல நான் வந்து ஒரு பார்ட்டி போவேன், பப் போவேன், கிளப் போவேன். நான் வந்து பசங்க கூட நெறைய சாட் பண்ணுவேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இப்படிங்கிற மாரியான நெறைய கேர்ல்ஸ தான் நான் அட்ராக்ட் பண்ணேன். இன்ஃபாக்ட் உங்களுக்கு லிட்டரலா சொல்லணும் அப்டின்னா, ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட அவங்க நோ, நோ நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னா, ஓகே நோ, நோன்ருவாங்க. ஆனா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டா பேசலாம்னு சொல்லி, அந்த பாய் ஃப்ரெண்ட் இல்லாத சமயத்துல ஐ மீன் அவங்களுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை ஆகுற சமயத்துல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என் கூட வெளிய வருவாங்க. பசங்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பொண்ண தான் நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? தி திங் நான் நல்லவன் நான் அந்த இடத்துல சொல்லவே கூடாது. நானும் அந்த மாரி டீஜெனரேட்டான ஒரு பையன் தான். இன்னும் என் பசங்க என்ன பண்றானுங்க, எப்ப திண்ண காலியாகும், நம்ம எப்ப போய் உட்காரலாம் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க. அப்போ தி திங் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இன்னொரு பையன்ட்ட நீ வந்து பேசாத, நீ வந்து பழகாதன்னு சொல்லி சொல்றது உங்களுக்கு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதா? இல்ல அந்த தப்பா தான் அந்த இடத்துல நடக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிரெண்ட்ஸாவே உண்மையா இருக்காங்களா அப்படின்னா, இல்ல, இல்ல. இருக்கிறதே இல்லல்ல. ரைட். ஸோ மேபி இல்ல, இல்ல கேஜே நாங்கலாம் அப்படிதான் இருக்கோம். நாங்க ரொம்ப, ரொம்ப உண்மையா இருக்கோம். உண்மையான ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா, எனக்கு அந்த மாரி ஆளுங்கள பிடிக்கவே பிடிக்காது. கண்கூடா பார்த்துருக்கேன். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ணன், தங்கச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, அவங்க பழகுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேஷுவல் செக்ஸ்க்காக இருக்கும். அண்ட் லவ்வர்ஸ் மாரியே பழகுவாங்க. எல்லாமே லவர்ஸ் மாரி பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் இன்ஃபாக்ட் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்ல நெறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா நடந்திருக்கு ஆக்சுவலி. அவங்களுமே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து நல்லா பேசுனோம், பழகுனோம், ரொம்ப வந்து க்ளோஸா இருந்தாங்க. திடீர்னு ஒரு பையன் மேல கிரஷ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா, அவன்ட்டயும் பேசுறாங்க. அவன்ட்ட சண்டை வந்துருச்சு அப்டின்னா, என்ட்ட வந்து அதிகமா பேசுறாங்க இப்படிலாம். இந்த மாரி பொண்ணெல்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ணாதீங்க. ஓகே.
ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் ட்ராமாஸ்லேருந்து இல்லை பாஸ்ட்டில் நிறையா ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு ரெட் ஸ்மோக் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். லைக் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் பண்ணலாம். இதுக்காக தான் நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். இதில் வந்து பேட் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், பாஸ்ட்டில் நடந்த ட்ராமாஸ் இது எல்லாத்துலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஹெல்ப்பாக கைடன்ஸை நான் உங்களுக்கு பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை என்னோட வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை பார்த்து நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு உன்னோட கைடன்ஸ் வேணும் கேஜி அப்படின்னா லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிட்டு வாங்க. இல்லை நான் கோர்ஸ் எப்படி இருக்கும், இது கோச்சிங் எப்படி இருக்கும், இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். கமிங் பேக் டு த கான்டென்ட். ஸோ அப்போ எப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ணை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி குவாலிட்டியான ஒரு பார்ட்னரை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா, பி ஸ்பெசிஃபிக் பி ஸ்பெசிஃபிக் ஓகே, பி ஸ்பெசிஃபிக் அட் யுவர் பார்ட்னர். உங்களோட பார்ட்னர் மேலே ஸ்பெசிஃபிக்காக இருங்க. லைக் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ லெட்ஸே என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஃபிசிக்கல் வைஸும் நான் வந்து கரெக்ஷன் வைஸும் நான் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பேன். அட் த சேம் டைம் கேரக்டர் வைஸும் அவங்க எப்படி இருக்கணும், ஏது இருக்கணுங்கிறத நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்தவரை பார்ட்னராக வரப்போகிறவங்க பெருசாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆளாக இருக்கணும். அட் த சேம் டைம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணனா கூட சில பேர்லாம் வந்து நேரில் வந்து நிறையா பசங்களோட பேசணும், வெளியே போகணும் அப்படிலாம் இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். அண்ட் ஸோ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அவங்க வந்து இப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் கூட பெருசாக ஒரு வேல்யூ பண்ணாமல் ஜஸ்ட் எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க நினச்சிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, அவங்க போயிட்டு இல்லை எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். நீங்கள் நிறையா பேர் சொல்லலாம் இது வந்து இன்செக்யூரிட்டி கேஜின்னு. எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் தைரியமாக சொல்லுவேன், ஆமாம் நான் இன்செக்யூர்டான ஒரு பர்சன் தான் வச்சுக்கோங்களேன், தப்பே கிடையாது. ஏன்னா அப்போ பொண்ணுங்க வந்து இன்றைக்கி வந்து வெளியே போகிறதெல்லாம் நீ வந்து இது பொண்ணுங்க வந்து நிறையா பசங்களோட வெளியே போகிறதெல்லாம் தப்பு கிடையாது, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு அது வந்து செட் ஆகாது. சாரி. எனக்கு வந்து ஒரு பொண்ணுங்கிறவங்க வந்து அவங்க ஒரு வேளை இன்ஸ்டாகிராமில் இருந்தால் கூட ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அவங்க அப்பா, அண்ணன், தம்பி இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோடு தான் ஃபாலோவர்ஸில் இருக்கணுமே தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பேன். மேபி இந்த வீடியோ வேறு யாராவது கேர்ள்ஸ் பார்க்குறீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இப்படிலாம் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்காது தான் எனக்கு தெரியும். ஸோ த திங் பசங்களா, இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணோம். இது வரைக்கும் இந்த சொசைட்டி வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் சுதந்திரம், இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சானா ஒர்க் அவுட் ஆகல. அப்படியே எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் ஏன் சொல்கிறது வந்து நான் ஏன் யோசிக்கணும், ரைட்? எனக்கு வந்து மற்றவங்ககிட்ட பேசினா பெருசாக பிடிக்காது. மற்றவங்ககிட்ட பேசுறது இந்த சென்ஸ் தேவையில்லாமல் போயிட்டு ஒரு பையன்ட்ட உட்காந்துட்டு பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எனக்குன்னு தான் இருக்கணும்னு நான் நினைப்பேனே தவிர, அவங்க வந்து எல்லார்ட்டயுமே போய் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். அண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்து 24 மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்குது. இல்லை 24 மணி நேரம் பாட்டு கேட்குது. வெளியே போய் பப்பு, கிளப்புன்னு போயிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது இதெல்லாம் தான் சந்தோஷம்னு சொல்லி நினைக்கிற பீப்புளை நான் வந்து என்றைக்குமே என் லைஃப்பில் வச்சுக்க கூடாதுன்னு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் தவிர்க்க தான் பார்ப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும். இல்லை நீங்கள் சொல்லலாம் இப்படிலாம் இருக்காது கேஜி, இப்படி இந்த மாதிரிலாம் இப்போலாம் பொண்ணுங்கலாம் கிடையாது. உலகத்தில் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்களே கிடையாது. எல்லாமே அழிஞ்சிட்டாங்க அப்படி. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவோ, ஃபோனோ, என்டர்டெயின்மெண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குதுன்னா முதல்ல அதை நிப்பாட்டுங்க. நீங்க ஒழுக்கமா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்கள மாரியே இருக்கிற ஆளுங்களும் இந்த இடத்துல இந்த உலகத்துல இருக்க தான் போறாங்க. தட் திங் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். இவன் சொல்றான், அவன் சொல்றான், என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்ல என் கண்ணால நான் பார்த்தேன். இப்போ பொண்ணுங்கலாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. இன்னைக்கு நெறைய பேர் சொல்றாங்களே, கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணுங்க கிடைக்கிறதே இல்ல. ஏன்? ஏன்னா அவன் வந்து கரெக்ட்டா இல்ல. நீங்க கரெக்ட்டா இருங்கன்னு நான் சொல்றேன். நீங்க கரெக்ட்டா இருங்க. உங்க டைம ஃபாலோ பண்ணுங்க. உங்களான வேலைய கரெக்ட்டா பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் கேர்ள பத்தி ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தையும் உட்கார்ந்து எழுதுங்க. நானும் இப்ப தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால உட்கார்ந்து எழுதுங்க. ஓகே. காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்ல வந்து அந்த ஆத்தர் வந்து அவரோட ட்ரீம் கேர்ள், அவரோட ட்ரீமுக்கு ஏத்த ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு 40 பக்கத்துக்கு உட்கார்ந்து எழுதினாராம். 40 பக்கத்துக்கு. இந்த புக் படிக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. இது என்னோட இன்ஸ்பிரேஷன் அம்சாவும் சொல்லியிருந்தாப்புல இந்த விஷயத்த. த திங் இந்த ஒரு விஷயத்த ஃபார்மட்ட நீங்க வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. யூ சி நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க மேபி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க மேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, கண்டிப்பா இந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகாம இருக்கவே இருக்காது. சும்மா டீஜெனரேட்டா ஒரு பொண்ணு அப்படின்னோனே வந்துட்டு, வாவ் அப்படின்னு சொல்லி போய் பேசாதீங்க. ஏன்னா, இந்த தப்ப நான் அதிகமா பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டு திடீர்னு வந்து பேசுறாங்க அப்படின்னா, உடனே நான் போய் பேசுவேன். அப்புறம் அவங்களும் பேசுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கேப் விழுந்துரும். அப்புறம் என்னன்னு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தெரியும், அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்களுக்கு வந்து திரும்பி வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு நம்ம இல்லங்கிறதுனால நம்மள ஒழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி சண்டை வரும், திரும்பி வருவாங்க, திரும்பி பேசுவாங்க. இன்னைக்கு நெறைய பேர் வந்து நம்ம அந்த கேப்ப ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்கள மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர,
லிட்டரலா உங்க மேல இருக்க அன்புனாலயோ, பாசத்தினாலயோ உங்கள்ட்ட வந்து பேசுறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, நேத்து கூட எனக்கு வந்து பழைய ஒரு பொண்ணு என்னோட க்ரஷ். அவங்க கிட்டேருந்து கால் வந்துச்சு. நான் எடுக்கவே இல்ல. ஏன்னா நான் தூங்கிட்டேன். காலைல தான் எந்திரிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு எடுக்கணுமா, ஃபோன் பண்ணணுமா, பேசணுமா அப்படிலாம் தோணுச்சு. அதனால ஃபோன் பண்ணவும் இல்ல, பேசவும் இல்ல. பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஒரு பொண்ணுனா உடனே வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்காக போய் பேசாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு பையன அவன் வந்து மோசமா இருக்கான், அவன் வந்து மோசமா பேசுறான், உங்கள வந்து பெருசா மதிக்கல அப்படின்னா, அவன எந்த அளவுக்கு நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களோ, அதே மாரி தான் பொண்ணுங்களையும் உங்கள மதிக்கல, உங்கள்ட்ட பேசல, உங்கள சும்மா தேவைக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அதே மாரி தான் நீங்க பொண்ணுங்கள்ட்டயும் நடந்துக்கணுமே தவிர, பொண்ணுங்கன்னோனே நீங்க இங்க தூக்கி வச்சு பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ எனக்கு எனக்கு இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்படிதான் இருக்கணும். எனக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும். நல்ல பொண்ணு இன் த சென்ஸ் வெளிய யார்ட்டயும் பெருசா பேசக்கூடாது. சோசியல் மீடியால இருக்கவே கூடாது. ஏன்னா நான் சோசியல் மீடியால பெருசா கிடையாது. நான் போயிட்டு அங்க யார்ட்டயும் உட்கார்ந்து நான் சேட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பிரையாரிடைஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர்ல ஒரு பொண்ணு வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க போயிட்டு சோசியல் மீடியாவோ, இல்ல வந்து படமோ பார்த்து இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும். இப்ப ரீசென்ட் டைம்ல ஏதோ ஒரு படத்துலேருந்து கூட ரெபேக்கா வர்கீஸா என்னமோ ஒரு அந்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல. அந்த மாரிலாம் இல்லாம உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எப்படி இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் இங்க லிட்டரலா பேசுறது ஃபுல்லாமே இந்த ஃபெமினைன் கேரக்டர் பத்தி தான். ரொம்ப ரொம்ப போலரைஸ்டா தான் நான் இருக்கணும்னு சொல்லி பேசுவேன். ஓகே. த திங் என்ன அப்படின்னா, நான் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, அது தப்பே கிடையாது. பரவால்ல. நான் இன்செக்யூர்டாவே இருந்துட்டு போறேன். பட் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் புடிக்கும். அத சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. நான் இங்க சும்மா உட்காந்துக்கிட்டா அப்படின்னா, அதெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஸோ, உங்களுக்கு என்ன மாரி அவங்க எப்படி இருக்கணும்? அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கணும்? இப்படி ஒவ்வொன்னத்தையும் டீட்டெயில்டா உட்காந்து எழுதுங்க. ஸோ, இத நீங்க எழுதும்போது தான் எப்படின்னா, இப்போ ஒரு கோல்ன்னு நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கோல் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, அதில ஸ்பெசிஃபிக்கா நம்ம எழுதும்போது தான் அந்த கோல் நோக்கி நம்மளால போ முடியும். ஸோ, அதே மாரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் பொறுத்தவர. ஸோ, ரிலேஷன்ஷிப்புங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்கா வச்சுக்கிட்டா மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அப்படிப்பட்ட பீப்பிள் என்னால பார்க்க முடியும், பேச முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். ரைட்? ஸோ, இதெல்லாம் நீங்க எழுதி வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க அதுக்கேத்த மாரியான ஆளா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்துக்கங்க. ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்கங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து எழுதியிருக்கீங்க. உங்க பொண்ணு உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூமனிஸ்டிக்கான கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான டைப். பட் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு கேரக்டர்னா, அப்ப அதுக்கே அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க என்ன மாரி எதிர்பார்ப்பாங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க நடந்துக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும். ஓகேவா? அத விட்டுட்டு இல்ல, 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 இல்ல நான் வந்து இப்படிதான் இருப்பேன். நான் வந்து இப்படிதான் இருப்பேன். என்ன இது பண்ண முடியாது அப்படின்னா, அதெல்லாம் வேணாம். கொஞ்சமாவது நம்ம லைஃப் மேல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். ஓகே? அதே மாரி தேவையில்லாம இந்த பொண்ணுங்க, அவங்க வந்து நெறைய பேர்ட்ட பேசுறாங்க. நெறைய டிஎம்ஸ் இருக்கு. இப்ப என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இவ்ளோ டிஎம்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு மாரி இருக்கு. எனக்கு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுது. அப்டின்னா, பிரேக்கப் பண்றதுக்கு யோசிக்காதீங்க. தேவையில்லாம உங்களோட மென்டல் ஸ்பேஸ, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து தேவையில்லாம கெடுத்துக்கிட்டு, உட்கார்ந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஓகே ஃபைன். செட் ஆவலன்னு தெரியுதுல்ல. பிரேக்கப் பண்ணுங்க. பொண்ணுங்கிறதுக்காகலாம் ஓவர் வேல்யூ பண்ணாதீங்க எப்பவுமே. ஏன்னா நெறைய பசங்க என்ட்ட வந்து பேசுற நெறைய கிளையண்ட்ஸ், நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்ற விஷயமே வந்து ஓவரா கேர்ல்ஸ் மேல வந்து ரொம்ப வந்து ஓவர் வேல்யூ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, தொடர்ந்து நான் இதே மாரி ஏகப்பட்ட விஷயங்கள நான் வந்து கேள்விப்படுறேன். ஓகே. ஒரு பொண்ணுங்கிறதுக்காக ஓவர் வேல்யூ பண்ணாதீங்க. இப்போ மேபி நான் இவ்வளோ தூரம் பேசுனதுக்காக எத்தன பேர் என்ன வந்து அப்போஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இதான் பிடிக்கும். நான் இப்படிதான் இருப்பேன். இதுதான் நான். அவ்வளோதான். இதே மாரி நீங்களுமே இப்படிதான் நான், இப்படிதான் இருப்பேன். ஒரு நல்ல விஷயத்துல இருக்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா? நீங்க கெட்ட விஷயம் பண்ணிக்கிட்டு நான் இப்படிதான் இருப்பேங்கிறது வேற. பட் ஒரு நல்ல விஷயம் எனக்கு இப்படிதான் புடிக்கும், இப்படிதான் புடிக்கும் அப்படின்னா, அத சொல்றதுக்கு யோசிக்காதீங்க. ஓகே. ஸோ உங்களோட ட்ரீம் கேர்ள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் எடுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா இருங்க. தென் உட்காந்து எழுதுங்க. ஓகே. அந்த எழுதி அதுக்கப்புறமேட்டு நீங்க அதுக்கேத்த மாரியான ஒரு பெர்சனா நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.